அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை வெளியிட்டிருந்தார். அதில் சிலதை வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்தோம்னாக்கா மகளிர் உரிமை தொகை 2000 அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுப்பன்ட்டு அறிவிச்சிருந்தார். 1000 ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்கும் போது, இப்போ உள்ள தமிழ்நாடு அரசு கொடுக்கும் போது அது சாத்தியம் இல்லாதது, அது கொடுக்க முடியாது, இத்தனை லட்சம் மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னவர் இன்னைக்கு அறிவிப்பு 2000 ரூபா கொடுக்க முடியும். அடுத்ததா பெண்களுக்கு இலவச பேருந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஆண்களுக்கும் விடுவாங்களாம். அவர் அறிவிச்சிருக்காரு, ஆண்களுக்கும் விடுவோம் நாங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தால், ஆட்சி அமைத்தால். அதே மாதிரி அடுத்ததா என்ன சொல்றாருனாக்கா, இலவச வீடு கட்டி கொடுப்போம், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி இடம் வாங்கி அதில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம். அதே மாதிரி தலித்து மக்களுக்கு திருமணமாகி தனி கொடுத்தனம் போனால் அவங்களுக்கும் இலவச வீடு இடம் வாங்கி இலவச வீடு கட்டி கொடுப்போம் காங்கிரீட்டில். நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதில் அவங்களுக்கு இலவசமாக கொடுப்போம். இது போன்ற வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏற்கனவே இதெல்லாம் நடைமுறையில் உள்ளதை நீங்கள் குற்றச்சாட்டுனீங்க, இப்போ நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு, அவங்க நடைமுறைப்படுத்தினாலும் கடன் சுமை அதிகமாக்கிட்டாங்க. நாங்கள் இருந்த காலத்தில் கடன் சுமை கம்மியாக இருந்துச்சு, தமிழ்நாட்டுடைய கடன். அவங்க வந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க, ஆனால் கடன் சுமை அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. நாங்கள் வந்தால் இதெல்லாம் நாங்கள் கொடுத்தாலும் கடன் சுமை ஏறாது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனா இருந்த சமயத்தில் கூட இவ்வளோதான் கடன் இருந்துச்சு, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ கடன் ஆயிடுச்சு என்று குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதே சமயம் யோசிக்கவும் வேணும், கொரோனா காலத்தில் இவர் இருக்கும் போது இவ்வளோதான் கடன் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் கொரோனா தொடர்ந்து தான் இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகும் கொரோனா தொடர்ந்து தான் இருந்துச்சு. அந்த நேரத்துலையும் நிதி பற்றாக்குறையெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் ஆட்சியிலேருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் கஜானாவை காலி பண்ணிட்டு தான் போனீங்க. அதுக்கப்புறம் வந்த புதிய ஆட்சி ரொம்ப சிரமத்துக்குள்ளாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து புயல் வந்துச்சு. புயல்லையும் அதிகமான பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அதுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தொகையை குறைவாக தான் கொடுத்துச்சு. இப்படி இருக்கையில் கடன் சுமை அதிகமாகாமல் எப்படி இருக்கும்? உங்களுடைய வாதப்படி நீங்கள் முதல் வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்யும் போது இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ கடன் சுமை குறைவாக இருந்துச்சுங்கிறார். அவர் 10 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கடன் சுமை இருந்துச்சு, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கடன் சுமை இருந்துச்சுன்னு அதை வெளியிடலை. அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடன் சுமை எவ்வளோ இருந்துச்சுட்டு அதை வெளியிடல. அப்போ தானே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் சுமை இருந்துச்சு, 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளோ கடன் சுமை இருந்துச்சுன்னு வெளியிட்டு இருந்தீங்கன்னாக்கா குறைஞ்சி இருந்துச்சா கூட இருந்துச்சா அப்போ தெரியும். அப்போ ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் கடன் சுமைகள் கூடவிட்டே தான் போகும். இது வேண்டாம், பேச்சுக்கு வேண்டாம் சொல்லலாம், குறைஞ்சி இருந்துச்சுட்டு கூடவா தான் போயிட்டு இருக்கோம். மன்மோகன் சிங் காலத்தில் மட்டும்தான் கடன் சுமை குறைக்கப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வரலாறு இருக்கு. மற்ற ஆட்சியாளர்கள் காலத்தில் கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். காரணம் போதிய நிதி பற்றாக்குறையின் காரணம், 2வது இலவசம், அதன் போக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி தொகையை கொடுக்காம நிலுவையில் வைக்கிறது, இது போன்ற காரணங்களால் கடன் சுமை அதிகரிச்சுட்டு தான் போகும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. சும்மா பேருக்கு வேண்டாம் சொல்லலாம், நான் ஆட்சிக்கு வந்தால் கடன் சுமையை குறைச்சிடலாம். இதையே ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு வந்தாலும் அடுத்த 5 வருடத்தில்
கடன் சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ கேள்வி கேட்டால் இதெல்லாம் திடீர் வெள்ளம் வந்துருச்சு, திடீர் புயல் வந்துருச்சு, பற்றாக்குறை இல்லை, ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தம். ஆகையால யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடன் சுமை இருக்கத்தான் செய்யும். நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வந்தால் வரவேற்க வேண்டியது. இதுதான் இந்த பதிவுடைய நோக்கம். நன்றி.